கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த திருமறை ஆய்வின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 5ஆம் சங்கீதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் கடைசி பகுதியை நாம் தியானிப்பதற்காக நாம் ஆயத்தப்படுகின்றோம். உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன். உற்சாகமாக இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தை நீங்கள் தியானித்து வருவதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். ஒருவேளை ஞாயிறு ஆராதனைகளிலே மாத்திரம் நாம் கவனம் செலுத்தாதபடிக்கு இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தையும் நீங்கள் தியானிக்கும்படியாக, அதிலே உங்களுடைய ஆர்வத்தை செலுத்தும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சங்கீதங்களை தியானிப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, சங்கீதங்களை தியானிக்கிற வேளையிலே அதனுடைய ரகசியத்தை நீர் எங்களுக்கு கற்றுத் தருகிறீர். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு போதித்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த திருமறை ஆய்வை ஆண்டவர் ஆசீர்வதியும். தகுதியற்ற அடியனையும் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 5ஆம் சங்கீதத்தை 4 பகுதிகளாக நாம் பிரித்தோம். அதை நான் நினைவுபடுத்த நான் விரும்புகின்றேன். முதல் பகுதி, முதல் 3 வசனங்கள் தாவீதுனுடைய தேவ பக்தியை குறித்து நாம் தியானித்தோம். தாவீதுனுடைய தேவ பக்தியிலே அவனுக்குள்ளே இருந்த அந்த ஆவல், அவனுக்குள்ளே இருந்த ஆயத்தம், அவனுக்குள்ளே இருந்த அந்த ஆர்வம், இவை எல்லாவற்றையும் நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இரண்டாவதாக தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம் என்ன? தேவனுடைய விருப்பமானது பரிசுத்தமான வாழ்வு, பணிவான வாழ்வு, பொய்யற்ற வாழ்வு. இதை குறித்து நாம் தியானித்தோம். அதுவும் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். கடந்த வாரத்திலே தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள்? தேவனுடைய வழியானது அது நீதியின் பாதை, செம்மையான பாதை, அது நேர்மையான பாதை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அந்த பாதையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நிச்சயமாகவே நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். ஆகவே கடந்த வாரத்திலே நாம் தியானித்த அந்த ஆண்டவருடைய பாதையின் வழியாக பயணிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடைசி பகுதியை நாம் தியானிப்பதற்காக நாம் ஆயத்தப்படுகின்றோம். அது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 5ஆம் சங்கீதம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நாம் இந்த நாளுக்குரிய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். அதை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு கடைசி பகுதி அது என்னவென்று சொன்னால் சங்கீதம் 11, 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நாம் தியானித்து இந்த சங்கீதத்தை நாம் நிறைவு செய்வதற்காக நாம் ஆயத்தப்படுகின்றோம். ஒருவேளை 2 வசனங்களாக இருந்தாலும் இந்த 2 வசனங்களிலே நான் தருகின்ற கடைசி தலைப்பு என்னவென்று சொன்னால் ஆண்டவர் அருளுகின்ற வளமான வாழ்க்கை. தாவீதுடைய வாழ்விலே ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். இந்த சங்கீதத்தை தொடங்குகின்ற பொழுது தாவீது சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 1வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது கடைசி வார்த்தை சொல்கிறார், கவனியும். அதே அதிகாரத்திலே நீங்கள் 1ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது செவிகொடும். இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். 2வது வசனத்துடைய கடைசி பகுதியிலே கேட்டருளும். 3 வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். 1வது சொல்கிறார் செவிகொடும், 2வதாக கவனியும், 3வது கேட்டருளும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே
ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய அடியாருடைய வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுக்கிறவர், அடியாருடைய வார்த்தைகளை கவனிக்கிறவர், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை அவர் கேட்கிறவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தாவீது இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலே பார்க்கின்ற பொழுது கலக்கத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகின்றான். ஆனால் அந்த கடைசி வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக என்கிற வார்த்தைகளை அங்கே வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய வாழ்விலே தந்த அந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அங்கே அழகாய் எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சங்கீதத்தை தியானிக்கிற உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கடவுள் எப்பொழுதுமே நம்முடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறவர், நம்முடைய வார்த்தைகளை அவர் கவனிக்கிறவர். நாம் ஆயத்தத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது நம்முடைய வார்த்தையின் சத்தத்திற்கு அவர் செவி சாய்த்து அதை கேட்டு நமக்கு பதில் தருகிறவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்விலே எப்பொழுதுமே அந்த சங்கீதத்தை நீங்கள் தியானித்து பார்க்கின்ற பொழுது, அந்த ஆரம்பத்திலே அவன் தன்னுடைய வேதனைகளின் கவலையும் அங்கே தெரிவிப்பான். ஆனால் நிறைவிலே பார்க்கின்ற பொழுது தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் அது மகிழ்ச்சியாய் அது முடிந்ததையும் அவன் நினைவுபடுத்துவான். தொடக்கத்துறை வேதனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே முறையிட்ட அவன் இங்கே ஆண்டவர் தருகின்ற அந்த வளமான வாழ்வையும் மகிழ்ச்சியையும் இங்கே அழகாய் எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தின் நிறைவு பகுதியான இந்த 11-12 வசனத்தை பார்க்கின்ற பொழுது, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான அந்த வளமான வாழ்வை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், 5 காரியங்கள், 5 வகையான ஆசீர்வாதம். என்னென்ன ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு ஆண்டவர் தந்தார், அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் தருவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, செவி கொடும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே அவன் ஜெபித்தான் அல்லவா, கவனியும் என்று சொன்னான் அல்லவா, என் வேண்டுதல் சத்தத்தை கேட்டதும் என்று சொன்னான் அல்லவா. நிச்சயமாகவே இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை கவனித்தார், கேட்டார், செவி கொடுத்தார். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். இந்த 11ஆம் வசனத்தின் தொடக்கத்திலே பார்க்கிற பொழுது, உம்மை நம்புகிறவர்கள், அந்த வசனம் விதமாய் தொடர்கிறது, உம்மை நம்புகிறவர்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். கடவுளை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. கடவுளை நம்புகிறவர்கள், உண்மையாய் நம்புகிற பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார், அந்த வார்த்தைகளை கவனிக்கிறார். கவனிக்கிற ஆண்டவர் அவருடைய வாழ்விலே அவர்கள் எதை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்கிறவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்ன ஆசீர்வாதம் நான் இங்கே பார்க்கிற பொழுது, இந்த 2 வசனத்தை பார்க்கிற பொழுது அதுல என்னென்ன ஆசீர்வாதங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், உம்மை நம்புகிறவர்கள், அந்த வார்த்தைகளை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள். அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் கைவிடுவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் ஈவா தருகிறார். இதில் வருகிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது சந்தோஷித்து என்கிற வார்த்தை, அதே 11ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது கெம்பீரிப்பார்கள், காப்பாற்றுவீர், களி கூறுவார்கள். 12ஆம் வசனத்திலே பார்க்கிற ஆசீர்வதித்து, காருண்யம், கேடகம் சூழ்ந்து கொள்ளும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது தாவீதுடைய வாழ்விலே தேவன் தந்த அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நினைத்து பார்க்க முடியும். தப்பி ஓடி போய் தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே தாவீதுடைய வாழ்விலே இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவன் ஆண்டவரை முழுமையாய் நம்பினான், ஆண்டவரை முழுமையாய் பற்றி கொண்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் ஆண்டவரை முழுமையாய் பற்றிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அவரை முழுமையாய் நம்புவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்களுக்கும் தாவீதுடைய வாழ்விலே அருளின அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் தருவார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நான் இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கிற பொழுது முதலாவது சொல்லுகிற ஒரு குறிப்பு என்னவென்று சொன்னால் ஆறுதலை தருகிறார். தாவீதுக்கு ஆண்டவர் முதலாவதாக என்ன ஆசீர்வாதத்தை தந்தார் என்று சொன்னால் ஆறுதல். நான் நினைத்து பார்க்கிறேன், உம்மை நம்புகிறவர்கள் சந்தோஷிப்பார்கள், சந்தோஷத்தை நீ தருவீர். இதுதான் தாவீதுடைய வாழ்விலே கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆறுதல். கவனியும் செவிகளும் கேட்டவர்களும் என்று சொன்ன உடனே ஒருவேளை நான் அதை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, நினைத்து பார்க்கிற பொழுது தாவீதுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை என்று சொன்னால், நிச்சயமாகவே அவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கவனிப்பார், என் சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார், என் சத்தத்தை அவர் கேட்பார். அதுதான் அவனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆறுதல். இன்றைக்கு இந்த சங்கீதத்தை தியானிக்கிற உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், தாவீதுடைய வாழ்விலே காணப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே ஒரு ஆறுதல் இருந்தது. அந்த ஆறுதலை ஆண்டவர் தருவார் என்கிற நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் அவனுக்கு அந்த ஆறுதலை கொடுத்தார். சந்தோஷித்து கெம்பீரிப்பார்களாக ஆர்ப்பரிக்கிறான். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் அவனுக்கு ஆறுதலை தந்தார். அதே ஆறுதலை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். முதலாவதாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆறுதல். எப்படிப்பட்ட ஆறுதல் என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து இந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவனுக்குள்ளே அந்த ஆறுதலை தேவன் கட்டளையிடுவார். நீங்கள் 3வது வசனத்தையும் 4வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, காலையிலே என் சத்தத்தை கேட்டருவீர். கண்டிப்பாகவே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் என்னவென்று சொன்னால், கடவுள் தேடி வருகின்ற பொழுது நிச்சயமாகவே அவர்களுடைய சத்தத்தை அவர் கேட்பார். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அதுதான். அந்த ஆறுதல் அவனுடைய உள்ளத்திலே இருந்ததுனால தான் நம்பிக்கையோடு கூட அத்தனை துன்பங்களை அவன் சகித்துக் கொண்டான். 4வது வசனத்தை பார்க்கிற துன்மார்க்கத்தில் பிரியப்படுவது அல்ல, அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். தீமை உங்களிடத்திலே சேர்வதில்லை, வீம்புக்காரர்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நிலைநிற்க மாட்டார்கள். இது எல்லாமே மிகப்பெரிய ஆறுதல் அவனுக்கு. என் தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதே அவனுக்கு மிகப்பெரிய ஆறுதல். அவர் நீதிமானை நேசிக்கிறவர், துன்மார்க்கனை வெறுக்கிறவர். அதுதான் அவனுக்குள்ளே இருந்த மிகப்பெரிய ஒரு ஆறுதல். அந்த ஆறுதல் தான் அவனுடைய பலனை, அவனுக்கு இருந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த ஆறுதல் அவனுடைய உள்ளத்துல இருந்ததுதான் அவனுக்கு மிகப்பெரிய அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு பலம் என்று கூட நாம் சொல்லலாம். இன்றைக்கு ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கும் அந்த ஆறுதலை தருவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். முதலாவதாக தாவீதுடைய வாழ்விலே இந்த சங்கீதத்தை மையமாக வைத்து பார்க்கின்ற பொழுது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வளமான வாழ்விலே முதல் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், தேவன் அவனுக்கு ஆறுதலாகவே இருந்தார். அவர் ஆறுதலின் தெய்வம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு இந்த தேவ வார்த்தைகளை கேட்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், என் ஆண்டவர் ஆறுதலின் தெய்வன். அந்த ஆறுதலை ஆண்டவர் அவனுக்கு தந்தார். காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். இதுதான் அவனுடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆறுதல். எந்த ஆறுதலையும் உங்களுக்கு அவர் தருவார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து. போதும். இங்கே இரண்டாவதாக பார்க்கிற பொழுது ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திலே இரண்டாவது என்ன குறிப்பு என்று சொன்னால், ஆனந்தம். இங்கே வருகிறது அல்லவா, சந்தோஷித்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே நேரத்திலே அந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கிற பொழுது நாம் வாசிக்க கேட்போம். அதை தொடர்ந்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. இந்த வார்த்தைக்கு இன்னும் அழகான ஒரு தமிழ் வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆர்ப்பரிப்பு. ஆர்ப்பரிப்பு, அக்களிப்பு என்ற வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், உம்மை நம்புகிறவர்களுக்கு இரண்டாவதாக கிடைக்கிற ஒரு நன்மை, ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் ஆனந்தம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். உம்மை நம்புகிற
யாவரும் சந்தோஷித்து. அப்படி என்று சொன்னால் ஆண்டவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அத்தனை மக்களுக்கும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் ஆனந்தத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஆறுதல் இல்லை, அவனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை, அவனுடைய உள்ளத்திலே சந்தோஷம் இல்லை, அவனுடைய உள்ளத்திலே ஆனந்தம் இல்லை. ஆனால் இப்பொழுது அவனுக்குள்ளே அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். காரணம் என்ன? அவரை நம்பினான், அவரை பற்றி கொண்டான், அவரை உறுதியாய் பற்றி கொண்டான், அவரையே முன்பதாக நிறுத்தினான். இதுதாங்க. ஒருவேளை உள்ளத்துல அவனுக்கு ஆறுதல் இல்லை, ஆனா நிச்சயமாகவே அந்த ஆறுதலை தேவன் அவனுக்கு ஆறுதலை தந்தான். இரண்டாவதாக, ஆறுதல் கிடைத்த உடனே ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஆறுதல் கிடைத்தால்தான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். ஆகவே நான் சொல்றேன், முதலாவது ஆறுதல் அவனுக்குள்ளே வந்தது, இரண்டாவதாக ஆனந்தம். ஆறுதல் வந்தால்தான் ஆனந்தம் வரும், ஆறுதல் கிடைத்தால்தான் மகிழ்ச்சி வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆறுதலை தந்த ஆண்டவர் இரண்டாவதாக அவனுக்கு என்ன கிடைத்ததுங்க? ஆனந்தம், சந்தோஷம். சங்கீதம் 40:14 விதமாய் சொல்லுகிறது. அதை சங்கீதக்காரன் தாவீது அழகாய் சொல்லுகிறான். சங்கீதம் 40:16 வாசிக்க கேட்போம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. எவ்வளவு அழகான வார்த்தை அல்லவா? தாவீது சொன்ன அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்களேன். ஆண்டவரை தேடுகிற அனைவரும் என்ன செய்வார்னா மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அவனுக்கு கிடைத்த இந்த ஆறுதலுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அதுதான் 3வது வசனத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5ஆம் சங்கீதத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இதுதான் காரணம், இதுதான் ரகசியம், இதுதான் இந்த ஆசீர்வாதமான வாழ்விற்கு காரணம். இந்த ஆசீர்வாதமான வாழ்விற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஆறுதல் கிடைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரை அதிகாலையிலே தேடி அவருடைய சமூகத்திலே காத்திருந்தான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என் வாழ்விலே ஆறுதலும் சந்தோஷமும் ஏன் கிடைக்கல? அவரை நான் தேடுவதில்லையே, அதிகாலையிலே ஆயத்தமாவதில்லையே, அவருடைய சமூகத்திலே காத்திருப்பதில்லையே. தாவீதுடைய வாழ்விலே ஆறுதல் கிடைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், தேவ சமூகத்தை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஆறுதலையும் ஆனந்தத்தையும் தருகிறார். அல்லேலூயா. அதான் தாவீது சொன்னான், உம்மை தேடுகிற அனைவருக்கும். அப்படின்னா அவன் ஆண்டவரை தேடினான். ஆண்டவரை தேடினது மாத்திரமல்ல, ஆண்டவரை நம்பினான். ஆண்டவரை நம்பினதுனாலே அவனுக்கு ஆறுதல் கிடைத்தது. இரண்டாவது என்ன கிடைத்ததுங்க? ஆனந்தம். இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த திருமறை ஆய்வின் வழியாக சொல்லுகிற கடவுளை வார்த்தை அதுதான். ஆண்டவரை நீங்க தேடுங்க. ஒருவேளை இந்த நெருக்கடியான காலங்கள் முடிந்த பிறகு முடிந்து விட்டது என்று சொல்லி மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகாதீர்கள். இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த காலங்கள் உங்களை உணர்ந்து கொள்கின்ற ஒரு காலம், தேவன் உங்களை உணர்த்துகின்ற ஒரு காலம், நம்மை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நெருக்கடியான காலங்கள் முடிந்த பிறகு அதிகமாய் ஆண்டவரை தேடுங்கள். அப்படி நீங்க தேடுனீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். தாவீதை போல நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னால், அவரை நம்புவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் தாவீதுக்கு கிடைத்த அதே ஆனந்தத்தை, அதே மகிழ்ச்சியை, அதே சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 68:3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 68:3. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இங்கே வேத வசனம் அழகாய் சொல்கிறது. தாவீது சொல்ற நீதிமான்களோ தேவனுக்கு முன்பதாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். எவ்வளவு அழகான வார்த்தை அல்லவா? உண்மையிலே கடவுளை நம்பினார், கடவுளுக்கு உண்மையாய் வாழ்ந்தார், கடவுளுடைய பாதையிலே நாம் சொன்னோம் அல்லவா, தேவனுடைய விருப்பத்தை படி நாம் வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால், கடவுளுடைய பாதையில் நாம் நடந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே மகிழ்ந்து களி கூர்ந்து அந்த ஆனந்த சந்தோஷத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தின் வழியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான்.
நம்ம ஏற்கனவே தாவீது சொன்ன இந்த சங்கீதத்தின் அடிப்படையில தாவீதை போல தேவ பக்தி உள்ளவர்களாய் தேவனுடைய விருப்பத்தை உணர்ந்து தேவனுடைய விருப்பத்தின்படி நடந்து தேவன் காட்டுகிற அந்த செம்மையான பாதையிலே உண்மையான பாதையிலே நாம் நடந்தோம் என்று சொன்னால் இந்த ஆனந்தத்தையும் இந்த ஆறுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக ஆனந்தம். இப்ப 2 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக தாவீதுடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான வாழ்வு, ஆறுதலை ஆண்டவர் தந்தார். இரண்டாவது, ஆறுதல் பெற்ற உடனே அவனுக்கு என்ன வந்தது? ஆனந்தம். இரண்டாவது ஆசீர்வாதம் ஆனந்தம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது வேத வசனத்தை நாம் தொடர்ந்து 11ஆவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிலே களி கூறுவார்களாக. இந்த களி கூறுதல் என்கிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். களி கூறுதல் என்பதும் மகிழ்ச்சியினுடைய அடையாளம் தான், ஒரு ஆனந்தத்தினுடைய அடையாளம் தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் இங்கே நாம் ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். இந்த 11ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது அவர்களை காப்பாற்றுவீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த காப்பாற்றுதல் என்கிற வார்த்தைக்கு நான் சொல்லுகிற பதம் என்று சொன்னால் அடைக்கலம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அடைக்கலம் இல்லை என்று சொன்னால் அரண் என்கிற வார்த்தைகளை கூட நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவதான ஒரு ஆசீர்வாதம், தாவீதுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம், காப்பாற்றுவே அப்படின்னா அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை என்ன என்று சொன்னால், ஆண்டவர் எனக்கு அரணாய் எனக்கு அடைக்கலமாய் அவர் இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மறந்துவிடக்கூடாது, தாவீதுடைய வாழ்விலே அவன் பயந்து தப்பி ஓடி போகிற பொழுது அவ்வளவு ஆபத்துகளை அவன் சந்தித்தான். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைகளிலே அவன் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டான். ஒருவேளை உலகத்தின் மனிதர்கள் மீது நம்பிக்கையற்றவனாய் இருந்தாலோ ஆண்டவர் மீது ஒருபோது நம்பிக்கையற்றவனாய் அவன் இருக்கவில்லை. ஆண்டவரை முழுமையாக நம்பினான். சொல்ற வார்த்தைகளை கவனித்தவன், நீர் அவர்களை காப்பாற்றுவீர். இந்த காப்பாற்றுவீர் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால் அரண், அடைக்கலம், பாதுகாப்பு. சங்கீதம் 37ஆம் சங்கீதத்திலே 39ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. அதை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:39. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். நல்ல கவனமா கவனித்து பாருங்கள். இக்கட்டான அந்த நேரத்துல ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலாம். தாவீது அதான் சொல்றாரு. தன்னுடைய மகன், அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் அவனுக்கு எதிராய் எழும்பி நிற்கின்ற பொழுது அவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளில அவன் ஆண்டவரை நம்பினான். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகிறவர், அவர்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறவர், அவர்களுக்கு அவர் அரணாய் இருக்கிறவர். இந்த வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த 3வது ஆசீர்வாதம் என்று சொன்னால் அடைக்கலம், அரண். இக்கட்டுல ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் காலத்துல நம்ம அதை உணர்ந்து இருக்கிறோம். இவ்வளவு மிகப்பெரிய இக்கட்டில் நம்ம இருந்தோம் அல்லவா? ஐயோ என்ன செய்ய போகிறோம், இந்த நோயை தொற்றி அதிகமாய் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி. ஆனா ஒரு விஷயத்தை நாம மறந்து போனோமே, இக்கட்டிலே தேவன் நமக்கு அடைக்கலம் என்பதை மறந்து போனோமே. இன்றைக்கு நம்ம யோசித்து பாருங்களேன், இத்தனை காலங்கள் கடந்து வந்தாலும், இத்தனை 4 நிலைகளிலே ஒருவேளை கட்டுப்பாடுகள் நமக்கு விதிக்கப்பட்டிருந்தாலும், இந்த 4 காலகட்டத்திலும் கடவுள் நமக்கு பாதுகாப்பாய் அடைக்கலமாய் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் அல்லவா? அதை மறந்து விடாதீர்கள். நம்மை காப்பாற்றினது என் ஆண்டவர் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், இனியும் காப்பாற்றுவார், மறந்து விடாதீர்கள். இக்கட்டு காலத்திலே அவரே நமக்கு அடைக்கலம், அரண், நம்மை காப்பாற்றுகிறவர். இதுதான் 3வது ஆசீர்வாதம். என்னவென்று சொன்னால், 3வதாக பார்க்கிற பொழுது அடைக்கலம் அல்லது அரண் என்று சொல்லி, அது எரேமியா 17:17 வசனத்திலே விதமாய் சொல்லுகிறது. நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். நல்லா கவனமாக கவனித்து பாருங்களேன். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலம். தீங்கு நாளிலே அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 14:26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நல்லா கவனமாக கவனித்து பாருங்க. கடவுளுக்கு பயப்படுகிற
பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல திட நம்பிக்கை உண்டு. அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, அடைக்கலமாய் அரணாய் இருந்து அவர்களை காப்பாற்றி அவர்களை பாதுகாக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அதுதான். ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார், பாதுகாப்பா, அவனுக்கு அடைக்கலமா இருப்பார். தாவீது சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேக இடங்களில் அவர் சொல்வார், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற துருவம், என் கேடகம் என்று சொல்கிறார். அதை மறந்து விடாதீர்கள். 3 ஆசீர்வாதங்கள் இந்த 11ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்திலையும் பார்க்கிற பொழுது, முதல் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் ஆறுதல். தாவீதுக்கு ஆண்டவர் அந்த ஆறுதலை தந்தார். 2வது, அவன் இழந்து போன அந்த சந்தோஷத்தை, அந்த ஆனந்தத்தை அவனுக்கு தந்தார். 2வதாக ஆனந்தம். 3வதாக பார்க்கிற பொழுது காப்பாற்றுவீர், அரண் அல்லது அடைக்கலம் என்கிற அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் முதலாவதாக ஆறுதல், 2வதாக ஆனந்தம், 3வதாக அரண் அல்லது அடைக்கலம். 4வதாக பார்க்கிற பொழுது 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, போதும். 4வதாக பார்க்கிற பொழுது நீதிமானை ஆசீர்வதித்து, 4வதாக நீ, அந்த வார்த்தைகள் கவனித்து பாருங்க. நீர் என்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது? ஆண்டவரை குறிக்கிறது. யாரை ஆசீர்வதிக்கிறார்? நம்புகிறவர்கள். முதலாவது நாம் தொடங்குகிற பொழுது உண்மை நம்புகிறவர்கள். அவரை நம்புகிற பிள்ளைகள் யார்? நீதிமான்கள், அவரை பயப்படுகிறவர்கள். அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்கள்? ஆசீர்வதிக்கிறார். 4வதாக வார்த்தை தாவீதுக்கு 4வது சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம், மனமான வாழ்க்கை என்னவென்று சொன்னால் ஆசீர்வாதம், நீ நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை அழைக்கிற பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீ உன் தேசத்தையும் இனத்தையும் புறப்பட்டு நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கின்ற பொழுதே சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் அவரை நம்புகிற பிள்ளைகளை, அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கை குறித்து நீங்கள் ஐயப்பட வேண்டாம். ஏன் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உபாகமம் 28:8 அழகாய் ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா? அதை வாசிக்க கேட்போமா? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கையிடும் எல்லா வேளைகளிலும், நீ இருக்கிற தேசத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் அல்லவா? உன்னுடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அல்லவா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது. அதை வாசிக்க கேட்போம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. வாக்கு கொடுத்தவர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற தேவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தாவீது நன்றாய் அறிந்திருந்தான். ஆகவே அந்த நம்பிக்கையில் அவன் நிலைத்திருந்தான். ஆகவேதான் அந்த 11ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது உண்மை நம்புகிறவர்கள், அந்த நம்பிக்கையை நீங்க கவனித்து பாருங்கள். நீங்க அந்த நம்பிக்கையில வாழணும், அந்த நம்பிக்கையில வாழ பழகிக் கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, சகல ஜனங்களை பார்க்கணும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படி என்று சொன்னால் மற்றவர்களை காட்டணும், ஆசீர்வதிக்கப்படவே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டவர். உங்களுடைய கண்ணீரை கண்டு அந்த கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள அந்த கண்ணீரை துடைத்து, மகனை மகளை பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 4வதாக பார்க்கிற பொழுது தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னதுங்க? ஆசீர்வாதம் தான். தாவீதுக்கு கிடைத்த அந்த நன்மை என்ன? ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தாவீது இங்கே சொல்கிறார், நீ நீதிமானை ஆசீர்வதித்து. 4வது தாவீதுக்கு கிடைத்த அந்த வளமான வாழ்வு என்னவென்று சொன்னால் ஆசீர்வாதம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து அந்த 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவே. காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவே. காருண்யம் என்னும் கேடகம். நான் ஏற்கனவே சொன்னேன், 3வது ஒரு குறிப்பு சொன்ன அடைக்கலம். அந்த அடைக்கலம் என்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல நீங்க சொன்னீங்களா, சூழ்ந்து கொள்வே, இந்த வார்த்தைகளை நீங்க கேடகம், அதுதான் பாதுகாப்பு, அடைக்கலம். இந்த வார்த்தையை அதற்கும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கடவுள் நமக்கு அடைக்கலமாய் அரணாய் நம்ம இருக்கிறார் என்பதற்கு
காருண்யம் என்னும் கேடகத்தினால் இந்த கேடகம் அவனை சூழ்ந்து கொள்ளும். அதான் நான் சொன்னேன், அடைக்கலம் என்கிற வார்த்தை. அதே நேரத்தில் இந்த இடத்துல 5வது குறிப்பு சொல்கிறேன். காருண்யம் என்னும் கேடகம் என்பது என்னன்னா, காருண்யம் என்னும் கேடகத்தினாலே. காருண்யம் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு பதம் என்ன சொன்னா, அனுகிரகம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், 5வது ஆசீர்வாதம் அனுகிரகம். காருண்யம் என்கிற வார்த்தைக்கு நாம் சொல்கிறோம் 5வது ஆசீர்வாதம் என்ன சொன்னால், அனுகிரகத்தை ஆண்டவர் தாவீதுக்கு அருளினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அனுகிரகம் இன்னைக்கு நமக்கு தேவையில்லையா? நம்ம பாடுகிறோம்ல, அனுதினமும் உம்மை நான் மகிழ்ந்திடவே உன் அனுகிரகமும் தர வேண்டும் ஐயா என்று சொல்லி பாடுகிறோம் அல்லவையா? அந்த அனுகிரகத்தை தேவன் தாவீதுக்கு தந்தார். என்ன, காலையில தேடினான், காலையில ஆயத்தமானான், அவரை நம்பினான், அவரை வலிமைப்படுத்திக் கொண்டான். ஆகவே காருண்யம் என்னையும் அந்த அனுகிரகத்தை தேவன் அவனுக்கு தந்தார். இன்னும் சொல்லணும்னா 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காருண்யம் என்ற வார்த்தையை நீங்க கவனித்து பாருங்களேன். அனுகிரகம், அனுகிரகம் அந்த வார்த்தையை நீங்க கவனித்து பாருங்க. காருண்யம் பெரியவனாக்கும். தாவீது வர வர வளர்த்தான் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அதுதான் அந்த அனுகிரகம். தாவீதுக்கு அந்த அனுகிரகத்தை ஆண்டவர் தந்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு கொடுத்த அதே அனுகிரகத்தை தேவன் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தப்படவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நீங்க தாவீதுடைய வாழ்விலே அவன் சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். சங்கீதம் 18:35 வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எவ்வளவு அழகான வார்த்தை இல்லையா? தாவீது சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்களேன். தாவீது தன்னுடைய வாயிலே அவர் ஆண்டவர் அவனுக்கு செய்த நன்மைகளை அழகை சொல்கிறார். உம்முடைய காரியமும் என்னை பெரியவனாக்கும். தாவீதுடைய வாழ்விலே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இவ்வளவு பெரிய அனுகிரகத்துக்கு காரணம், ஆனந்தத்திற்கு காரணம் என்னன்னா, கடவுளுடைய அந்த அனுகிரகம். அந்த அனுகிரகம் தான் தாவீது எப்பொழுதெல்லாம் விழுந்து போனானோ அப்பொழுதெல்லாம் அந்த காருண்யம் அவனை கேடகத்தை போல சூழ்ந்து கொண்டு அவனை பெரியவனாய் அவனை சூழ்ந்து கொண்டு அவனை உயர்த்தியது. ஹல்லேலூயா! அதே காருண்யம் அதே கேடகமும் உங்களை சூழ்ந்து கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், அதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அதே அனுகிரகத்தை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். உடைந்து போய் இருக்கிறீர்களா? தாவீதை போல ஒருவேளை எதிரிகள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, நான் என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் திகைத்து இருக்கிறீர்களா? வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தாவை காலையிலே சத்தத்தை கேட்டறிவே, காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லி தாவீது சொன்னான் அல்லவா? அதை மாற்றம் செய்யுங்கள். செய்தால் போதும். அதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அந்த ஒண்ணு மட்டும் தேவ சமூகத்துல மட்டும் வந்து முழங்கால் பண்ணிட்டு நின்று பாருங்க. தாவீதுடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுத்த ஆறுதல் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். தாவீதுக்கு கிடைத்த ஆனந்தம் உங்களுக்கும் கிடைக்கும். தாவீதுக்கு ஆண்டவர் அடைக்கலமாய் இருந்தார் அல்லவா? அதே போல அரணாய் இருந்தார் அல்லவா? அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் அரணாய் அடைக்கலமாய் இருப்பார். தாவீதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அல்லவா? அதே போல உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை தருவார். கடவுள் தாவீதுக்கு அனுகிரகம் செய்தார் அல்லவா? அதே போல ஆண்டவர் உங்களுக்கும் அந்த காருண்யம் என்கிற அனுகிரகத்தை உங்களுக்கு தருவார். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிற பொழுது எவ்வளவு அழகான சங்கீதம் அல்லவா? தாவீதுடைய வாழ்விலே எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அல்லவா? அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய தேவ பக்தியை நாம் தியானித்தோம். இந்த சங்கீதத்திலே தேவனுடைய விருப்பத்தை நாம் சிந்தித்தோம், தேவனுடைய வழிகளை சிந்தித்தோம். கடைசியாக தேவன் அருளுகின்ற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். எவ்வளவு அழகான சங்கீதம் அல்லவா? தாவீதுக்குள்ள இருந்த அந்த தேவ பக்தியும் தேவனுடைய விருப்பத்தையும் நீங்கள் அறிந்து தேவனுடைய வழிகளை நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னார். இன்னைக்கு சொன்ன 5 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். 5 விரலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 விரலும் இன்னைக்கு சொன்ன 5 ஆசீர்வாதங்கள். முதல் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் ஆறுதல். தேவன் உங்களுக்கு ஆறுதலை தருவார் அவரை நம்புகின்ற பொழுது. 2வது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் ஆனந்தம். ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆனந்தத்தை தருவார். 3வதாக பார்க்கிற பொழுது காருண்யம் என்னும் கேடகத்தினால், கேடகம் என்பது அடைக்கலம், பாதுகாப்பு, பாதுகாப்பீர் என்று சொல்கிறேன். 3வதாக அடைக்கலமாய் உங்களுக்கு இருப்பார். 4வதாக பார்க்கிற பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். 5வதாக பார்க்கிற பொழுது உங்களுக்கு அனுகிரகத்தை தருவார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5 வரலையும் மறக்க வேண்டாம்.
5 ஆசீர்வாதங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன். ஆறுதல், இரண்டாவதாக ஆனந்தம், மூன்றாவதாக அடைக்கலம், நான்காவதாக ஆசீர்வாதம், ஐந்தாவதாக அனுகிரகம். இந்த சங்கீதத்தின் வழியாக இந்த 5 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தாவீது வாழ்விலே அவன் இழந்து போன அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அவனுக்கு தந்தீர். அவனுக்கு ஆறுதலை தந்தீர், ஆனந்தத்தை தந்தீர், அடைக்கலமாய் இருந்தீர், ஆசீர்வாதத்தை தந்தீர், அனுகிரகத்தை தந்தீர். இந்த வார்த்தைகளை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தான் உடைய ஊழியக்காரன் ஆரோக்கியோடு கூட நான் ஜெபிக்கிறேன். இழந்து போன சந்தோஷத்தை எங்க திருச்சபை பிள்ளைகளுக்கு மறுபடி தாங்கப்பா. உடைய காரணத்தினால் அவர்களை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. இழந்து போன ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாக எங்களை தேடி இந்த நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நிச்சயமாகவே இந்த சங்கீதம் அவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆகியிருந்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பர் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய துணை, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அரவணைப்பு உங்கள் அனைவரோடு வேண்டும் என்று சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த 5ஆம் சங்கீதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். தாவீதுக்குள்ளே காணப்பட்ட அந்த தேவ பக்தி உங்களிடத்திலும் காணப்படுவதாக. தாவீது சொன்ன அந்த தேவனுடைய விருப்பத்தை நாம் உணர்ந்து அந்த தேவனுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். தாவீது நமக்கு சுட்டி காட்டின அந்த தேவனுடைய வழிகளிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடந்து கொள்கின்ற பொழுது தாவீதுக்கு கொடுத்த அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. God bless you.